first grammar point is adjectives. அட்ஜெக்டிவ்ஸ்னால் நவுனை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறது தான் அட்ஜெக்டிவோட வேலை. நவுனுங்கிறது தமிழில் பெயர் சொல்னு சொல்லுவாங்க. இதை 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அட்ஜெக்டிவ், இன்னொன்று வந்து நான் அட்ஜெக்டிவ். அண்ட் அட்ஜெக்டிவ் நான் அட்ஜெக்டிவ் வச்சு தான் இந்த ஃபுல் கிராமர் பாயிண்ட்ஸுமே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் நவுன் வா நான் அட்ஜெக்டிவ் நான் திஸ், நவுன் வா அட்ஜெக்டிவ் திஸ். நான் அட்ஜெக்டிவ் மட்டும் நாவை ரிமூவ் பண்ணணும். இந்த அட்ஜெக்டிவ் சென்டென்சஸ் எல்லாமே ஏற்கனவே ஒரு முடிஞ்ச வாக்கியமாக இருக்கக்கூடாது. இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே தெஸ் அப்படின்னு தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன் தெஸ்ன்னு முடிக்கிறோன்னா அப்போ தான் நம்ம சொல்கிறத கேட்குறவங்களுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வத்தோ சென்சை வா ஷின் செட்ஸு தெஸ், மிஸ்டர் வாட் இஸ் கைண்டு. ஷின் செட்ஸுன்ன அப்படின்னு தான் நம்ம வொக்காபுலரியில் படிச்சிருப்போம். அந்த நாவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷின் செட்ஸு தெஸ் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ வத்தோ சென்சை வா ஷின் செட்ஸு தெஸ். ஃபுஜிசான் வா தக்காய் தெஸ். ஃபுஜிசான் இஸ் ஹை. ஸோ மவுண்ட் ஃபுஜி வந்து ஹைட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே தக்காய்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்ன்றனால இங்கே எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம், தக்காய் தெஸ் அப்படின்னு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இஸ் நான் அட்ஜெக்டிவ் நான் ஜா தேவா அரிமாசன். இந்த நான் அட்ஜெக்டிவில் வந்து நான் எடுக்கணுங்கிறது பார்த்துட்டோம். ஸோ இதோட நெகட்டிவ்ஸ் வந்து ஜா ஆர் தேவா அரிமாசன் அப்படின்னா நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். இதுவுமே வந்து ஒரு ஆல்ரெடி முடிஞ்ச சென்டென்சஸாக இருக்கக்கூடாது. அண்ட் நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் அந்த நம்ம ஜா அரிமாசன் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அசோகோவா ஷிசுகா ஜா ஆர் தேவா அரிமாசன். அந்த இடம் குவைட்டாக இல்லை. ஷிசுகானா இஸ் அ நான் அட்ஜெக்டிவ். ஸோ அந்த நாவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜா அரிமாசன், ஏன்னா இது வந்து நெகட்டிவாக முடிக்கிறனால ஜா அரிமாசன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ அசோகோவா ஷிசுகா ஜா அரிமாசன். அட்ஜெக்டிவில் ஸோ இங்கே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஈயோட நெகட்டிவ் ஃபார்ம் வந்து குனாய் தெஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இதுவுமே பாஸ்ட்டாக முடிஞ்ச சென்டென்சஸாக இருக்கக்கூடாது. அண்ட் இதோட அட்ஜெக்டிவோட நெகட்டிவ் ஃபார்ம் எப்பவுமே குனாய் தெஸ் அப்படின்னு தான் முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கொனோ ஹோன்வா ஒமோஷிரோ குனாய் தெஸ். இந்த புக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்கிறது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஒமோஷிரோ தான் முடியணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு குனாய் தெஸ் அப்படிங்கிறது போடணும். ஸோ திஸ் புக் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நோட் என்னென்ன கொடுத்துருக்குன்னா தெஸ்ங்கிறது குட் அப்படின்றது அர்த்தம். தெஸ்ஸோட நெகட்டிவ் ஃபார்ம் வந்து குனாய் தெஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் நான் அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ் ப்ரீவியஸாக பார்த்தது தான். ஸோ ஷின் செட்ஸு தெஸ், அதோட நெகட்டிவ் ஃபார்ம் ஷின் செட்ஸு ஜா ஆர் தேவா அரிமாசன். அட்ஜெக்டிவ்னா தக்காய் தெஸ், தக்க குனாய் தெஸ். அந்த எடுத்துட்டு குனாய் தெஸ் அப்படிங்கிறத போடணும். ஸோ இது வந்து ஒரு பாஸ்டில் முடிக்காத சென்டென்ஸாக இருக்கணும். அண்ட் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பெக்கின் வா சமுய் தெஸ்கா. பீஜிங் வந்து கோல்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறோம். ஹை சமுய் தெஸ், எஸ் இட் இஸ் கோல்டு. ஸோ சமுய் தெஸ்கா அப்படின்னு அட்ஜெக்டிவில் கேட்குறப்போ நம்ம அட்ஜெக்டிவ்லேயே தான் ஆன்சர் பண்ணணும். ஹை சமுய் தெஸ். இங்கே இந்த மாதிரி இடத்துல சோ தெஸ் டிகாயிமாஸ்ன்றது யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நரா கோயன் வா நிகியக்கா தெஸ்கா. இஸ் நரா பார்க் பிஸி அப்படின்னு கேட்குறோம். நிகியக்கா ஜா அரிமாசன். இல்லை பிஸி கிடையாது. ஸோ நெகட்டிவாக சொல்கிறதுனால ஜா அரிமாசன். நிகியக்கா அப்படிங்கிறது ஒரு நான் அட்ஜெக்டிவ். நான் அட்ஜெக்டிவோட நெகட்டிவ் ஃபார்ம் ஜா அரிமாசன்றது யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் கிராமர் பாயிண்டர்ஸ் நான் அட்ஜெக்டிவ் நான் நவுன், அட்ஜெக்டிவ் நவுன். இந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா நவுனை வந்து மாடிஃபை பண்ணுறது தான். அண்ட் இது எப்பயும் இந்த கிராமர் பாயிண்டில் வந்து அந்த நவுனுக்கு முன்னாடி வந்து நான் அட்ஜெக்டிவில் இருக்கிற நாவை வந்து ரிமூவ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. சில ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம நாவை வந்து அப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் வத்தோ சென்சை வா ஷின் செட்ஸுன்னு சென்சை திஸ். மிஸ்டர் வாட் இஸ் அ கைண்ட் டீச்சர். ஸோ ஷின் செட்ஸுன்னா பக்கத்தில் ஒரு நவுன் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ வாட் வந்து ரொம்ப கைண்ட் டீச்சர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஷின்செட்ஸுனால் இருக்கிற பக்கத்தில் எப்பயுமே ஒரு நவுன் வரணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிராமர் பாயிண்ட்டில் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஃபுஜி சான்வா தக்காய் யமாதெஸ். மவுண்ட் ஃபுஜி இஸ் அ ஹை மவுண்டெயின். இங்கே தக்காய்ங்கிறது adjective. ஸோ பக்கத்தில் ஒரு நவுன் யம்மான்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஃபுஜி சான்வா தக்காய் யமாதெஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராமர் பாயிண்ட் இஸ் கா பார்ட்டிக்கல். காங்கிறது எக்ஸாக்டாக பட் அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக வந்து ஒன்று பட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று நம்ம நெகட்டிவாக சொல்கிறோங்கிறது தான் எக்ஸாக்ட் மீனிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். நெஹோனோ தபெமோனோவா ஓய்ஷி தேசுகா தக்காய் திஸ். ஜாப்பனீஸ் ஃபுட் வந்து டெலிஷியஸாக இருக்குது, பட் வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ எக்ஸ்பென்சிவ்ன்றது ஒரு நெகட்டிவ். ஸோ அந்த இடத்துல பட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிராமர் பாயிண்டர்ஸ் தொத்தெமோ அமரி. தொத்தெமோ அமரிங்கிறது வெரி நாட் வெரி, ரொம்ப ரொம்ப இல்லை. ஸோ இது ரெண்டுமே அட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதனோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்கலாம். பெக்கின்வா தொத்தெமோ சமுய்டெஸ். பீஜிங் இஸ் வெரி கோல்டு. ஸோ வெரி கோல்டுங்கிற இடத்துல தொத்தெமோ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் கொரேவா தொத்தெமோ யூமெயின ஏகாதெஸ். ஸோ திஸ் இஸ் வெரி ஃபேமஸ் மூவி. ஸோ வெரி ஃபேமஸ்ங்கிற இடத்துல கொரேவா தொத்தெமோ யூமெயின ஏகாதெஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொத்தெமோ மீன்ஸ் வெரின்றது அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஷான்ஹாய்வா அமரி சமக்குனாய்தஸ். ஸோ ஷாங்காய் வந்து ரொம்ப கோல்டு கிடையாது. ஸோ அமரி நாட் ஸோ. சமக்குனாய் ஏன் குனாய் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சமு இஸ் adjective. ஸோ அந்த எடுத்துட்டு குனாய்தெஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ ஷான்ஹாய்வா அமரி சமு குனாய்தெஸ். ஸோ ஷாங்காய் இஸ் நாட் வெரி கோல்டு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சக்குர தாய்கக்குவா அமரி யூமைன தாய்கக்கு ஜா அரிமசன். ஃபஸ்ட்டு யூமைன வந்து நார்ஜெக்டிவ்ங்கிறதுனால அதோட நெகட்டிவ் ஃபார்ம் ஜா அரிமசன்றது பார்த்ததும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த லைனோட மீனிங் என்னென்னா சக்குரா யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ஃபேமஸான தெரிஞ்ச யூனிவர்சிட்டி கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் கிராமர் பாயிண்டர்ஸ் நவுன் வா தோ தெஸ்கா. தோ தெஸ்காங்கிறது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஒரு லிசனர் இருக்காங்கன்னா அவங்களோட ஒப்பீனியனோ அவங்க இம்ப்ரெஷனோ, நம்ம ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த ஒரு ஆளை பார்த்துருக்காங்கன்னா அந்த ஆளை எப்படிப்பட்டவன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அந்த மாதிரி இடத்துல நவுனுக்கு அப்புறம் வா பார்ட்டிக்கல் தோ தெஸ்கா அப்படின்றத யூஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஹோன்னோ செய்கட்சுவா தோ தெஸ்கா. ஹவு டு யூ ஃபைண்ட் லைஃப் இன் ஜப்பான். ஸோ ஜப்பான் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ தனோஷி டெஸ் ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தோ தேஸ்காங்கிறது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிட்ட கேட்கணும். அண்ட் 7th கிராமர் பாயிண்ட் இஸ் நவுன் வா தொன்ன தெஸ்கா. தொன்னங்கிறதும் கொஷின் கேட்குறது தான். லைக் அந்த பர்சன் எப்படி, அந்த திங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் தொன்ன மீன்ஸ் எக்ஸாக்டாக வாட் கைண்ட் ஆஃப் அப்படின்றது அர்த்தம். இந்த வாட் கைண்ட் ஆஃப் பர்சன், வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு நம்ம கேட்குறப்போ இந்த தொன்ன அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நராவா தொன்ன மச்சி தெஸ்கா. நராங்கிறது ஒரு டவுனோட பேர். அது வந்து எப்படிப்பட்ட டவுனு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நராவா தொன்ன மச்சி தெஸ்கா. ஃபுரூய் மச்சிதெஸ் ரொம்ப பழைய டவுன். ஸோ ஃபுரூய் மச்சிதெஸ். அண்ட் நெக்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் இஸ் ஸோ தெஸ்னே. இந்த எக்ஸ்ப்ரெஷன் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருக்கேன். அண்டு நம்ம யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்கன்னா அதை நம்ம அக்ரி பண்ணுறதுக்கும் அதில் ஒரு சிம்பத்தியாக நம்ம ஒன்று சொல்கிறப்ப மட்டும்தான் ஸோ தெஸ்னேங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓ ஷிகோத்தோவா தோ தெஸ்கா. ஹவ் இஸ் யோர் ஒர்க் இஸ் கோயிங். உங்கள் வேலை எப்படி போயிட்டுருக்கு.
அதுவா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ தெஸ்ஸு நே இசோகஷி தெஸ்ஸு கா ஒமோஷிரோய் தெஸ். இசோகஷி இஸ் பிஸியாக இருக்கேன் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ கா வந்து எக்ஸாக்ட் பட்டுங்கிறது மீனிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். அரிகத்தோ கோசைமாஸ்.